ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து டாப் 5 டிராஃப்ட் கௌராமீஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கௌராமீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட சூஸ் பண்ணி வளர்க்கலாம். ஆனால் இந்த கௌராமீஸ்லாம் நல்லா ஹார்டியான கௌராமீஸ். ஸோ அதுவும் இல்லாமல் இதுங்களுக்கு ஏர் பம்புன்ற ஒன்று தேவையே இல்லை. ஆனால் எனக்கு சர்ஃபேஸ்லேருந்து ஏர் எடுக்கிறனால ஸோ நம்ம வந்து ஏர் பம்ப் இல்லாத மீன்கள் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணுறவங்க இந்த கௌராமியை சூஸ் பண்ணலாம். அண்ட் கௌராமியஸ்க்குன்னு சில ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட அக்வேரியம் ஷாப்பில் காமனாக இந்த மாதிரி கௌராமிஸை பார்க்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த டாப் 5 எடுத்திருக்கோம். ஸோ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் இந்த கௌராமியை பற்றி பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஹனி கௌராமி. ஸோ வந்து இது என்னோடய ஃபேவரட்டான கௌராமியில் ஒன்று நான் சொல்லுவேன். பிகாஸ் இது வந்து கிட்டத்தட்ட 2 இன்ச்சஸ் வரைக்கும் தான் கைஸ் வளரும். ஸோ குட்டியான கௌராமியை யாரோ தேடுறீங்கன்னா இந்த கௌராமியை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 இன்ச்சஸ் வரைக்கும் வளரும்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 1 ஃபீட் டேங்க் கொடுத்தாலே போதும். இந்த கௌராமியை நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த அணி கௌராமிஸ்லாம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியா, பங்களாதேஷ், நேபாளில் இந்த அணி கௌராமிஸை பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம நாட்டு கௌராமி. ஸோ வாங்க இதோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி பார்த்துடலாம். pH லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 8. ஸோ வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 23 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். ஸோ நீங்கள் டிடிஎஸ் லெவல் வந்து காமனாக ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா 500க்குள்ளே கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் டிடிஎஸ் லெவல் 500க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஸோ கைஸ், இனி நம்ம வாங்க அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ளூ டிராஃப்ட் கௌராமி. ஸோ இதை வந்து சில ஷாப்பில் நியான் கௌராமின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ப்ளூ கௌராமின்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ளூ கௌராமி பார்த்தீங்கன்னா 5 to 6 இன்ச்சஸ் வரைக்கும் வளரும். பட் இது வந்து ப்ளூ டிராஃப்ட் கௌராமின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 to 5 இன்ச்சஸ் வரைக்கும் வளரும். ஸோ இந்த வகையான கௌராமிஸ்லாம் காமனாக நம்ம அக்வேரியம் ஷாப்பில் பார்க்கலாம். ஸோ கைஸ், வாங்க இதோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ pH லெவல் பார்த்தீங்கன்னா 6.5ல் இருந்து 8க்குள்ளே வச்சுருந்திங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 23 செல்சியஸில் இருந்து 30 செல்சியஸ்க்குள்ளே வச்சுருந்திங்கன்னா பெட்டர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்னால் நான் சொன்ன மாதிரி 500க்குள்ளே டிடிஎஸ் கொடுங்க. ஸோ அது போதும். ஸோ கைஸ், இனிமேல் வாங்க நம்ம அடுத்த கௌராமியை பார்க்க போயிடலாம். ஸோ இப்போ பார்க்க போகிறது டிராஃப்ட் கௌராமி அண்ட் பேண்டட் கௌராமி. ஸோ இது வந்து என்ன கௌராமின்னு சொல்லுவாங்கன்னே எனக்கு சரியாக தெரியல. ஸோ ஏன்னா 2 நேம்லேயும் வச்சு அழைக்கப்படுது. ஸோ இதை பார்த்திங்கன்னா இந்தியாவில் காணக்கூடிய ஒரு கௌராமி தான். ஸோ பேண்டட் கௌராமி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும், நார்மல் கௌராமியோட கொஞ்சம் நீட்டமாக வளரும். ஸோ அதை வந்து பேண்டட் கௌராமின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் உங்கள் டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இன்னொரு கௌராமி நான் உங்களுக்கு காட்டினேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டட் கௌராமின்னு சொல்கிறாங்க, இல்லாட்டி நார்மலாக காமனாக டிராஃப்ட் கௌராமின்னு கூப்பிட்றாங்க. எனக்கு சரியாக தெரியல, கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் மாற்றி மாற்றி தான் கூப்பிட்றாங்க. அது என்ன ரீசன் தெரியல. பட் நீங்கள் இந்த கௌராமியை வாங்கி வளர்க்கலாம். இது காமனாக அக்வேரியம் ஷாப்பில் பார்க்கக்கூடிய கௌராமி தான். ஸோ வாங்க இதோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு pH லெவல் பார்த்தீங்கன்னா 6.5ல் இருந்து 8க்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும். அண்டு வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கௌராமியோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 to 4 இன்ச்சஸ் வரைக்கும் வளரும். ஸோ அண்ட் கைஸ், இதை வந்து நீங்கள் வழக்கம் போல தான் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் 400க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்க டிடிஎஸ் லெவல். நான் இந்த கௌராமியை வாங்கியிருக்கேன், நம்ம ஊர் கௌராமின்னு சொல்லி விற்றாங்க. ஸோ இதை வந்து வாங்கினேன் 50 ருபீஸ்க்கு 5 மீன் வாங்கினேன். ஸோ கைஸ், இதை வந்து நம்ம ஊர் மீனுன்னு சொல்கிறாங்க. இதை ரிலேட்டடாக வீடியோ பார்த்தேன், இதை பிடிக்கிற மாதிரி யூடியூப்பில். ஸோ வந்து நம்ம தமிழ்நாட்டு ரிவர்லேயே பிடிக்கிறாங்க இதெல்லாம். ஸோ இது வந்து நீங்களும் பிடிச்சிருக்கீங்களா இல்லையான்றதை கான்வர்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வாங்க இனி அடுத்த கௌராமியை பார்க்க போயிடலாம். இந்த கௌராமி பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெட் ஃப்ளேம் கௌராமி, இல்லாட்டி ரெட் கௌராமின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கௌராமி வந்து நிறைய பேர் நம்ம இந்தியன் அக்வேரியம் ஷாப்பில் காமனாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கௌராமிலாம் நம்ம வந்து லோக்கல் ஷாப்லேயே கிடச்சிரும். ஸோ ஏன்னா நான் வந்து மோஸ்ட்டாக சில அக்வேரியம்லாம் விசிட் பண்ணி பார்த்தாலே இந்த ரெட் ஃப்ளேம் கௌராமி என்னால் பார்க்க முடியுது. ஸோ கைஸ், இந்த கௌராமி ஒரு டிராஃப்ட் வெரைட்டியை சேர்ந்தது தான். இதோட சைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 to 4 இன்ச்சஸ் வரைக்கும் வளரும்.
ஸோ வந்து இந்த கௌராமி வந்து மோஸ்ட்டாக இந்தியாவில் வாங்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நிறைய அக்வேரியம் ஷாப்பில் இதை பார்க்க முடியுது. ஸோ கைஸ், இந்த கௌராமியோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி பார்த்துடலாம். முதல்ல pH லெவல் பார்த்துடலாம். ஸோ pH லெவல் பார்த்தீங்கன்னா 6.5 இருந்து 8க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 23 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாட்டரோட TDS லெவல் காமனாக சொல்கிற மாதிரி தான். ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்னால் 400க்குள்ளே இல்லாட்டி 500க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். இனி வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். ஸோ இந்த கௌராமி பேர் தான் நியான் கௌராமி. ஸோ இந்த கௌராமியை வந்து நியான் கௌராமின்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து ப்ளூ கௌராமியும் நியான் கௌராமின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதுதான் கன்ஃபியூஷன் ஆகுது என்ன ஏதுன்னு சரியாக தெரியல. ஸோ அதனால் நான் இதுக்கு இன்னொரு பேரும் நியான் கௌராமியும் இல்லாமல் ப்ளூ கௌராமின்னு சொல்லிக்கிறேன். ஸோ கைஸ், இந்த கௌராமியை பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் கிட்டத்தட்ட 3 to 4 inches வரைக்கும் வளரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கௌராமியெலாம் பிளான்டட் டேங்க் விரும்பும். இந்த கௌராமி மட்டும் கிடையாது, நான் காமிச்ச எல்லா கௌராமியும் பிளான்டட் டேங்க் நல்லாவே விரும்பும். ஸோ செமி பிளான்டட் டேங்க் இல்லை ஒரு பிளான்டட் டேங்க் கொடுங்க. இந்த கௌராமியில் அவங்க கூட ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கைஸ், இந்த கௌராமியை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த நார்மல் டிராஃப்ட் பேண்டட் கௌராமி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்ட்ரைப் அதிகமாக இருக்கும். இது கொஞ்சம் ரெட் ஸ்ட்ரைப் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் அந்த ப்ளூ கலர் நல்லா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் போட்டு குழம்பிக்காதீங்க. ஸோ வாங்க இதோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 6.5 இருந்து 8க்குள்ளே pH லெவல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வாட்டர் டெம்பரேச்சர் 22 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அப்புறம் வழக்கம் போல் தான் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறது 500 to 400 மெயின்டைன் பண்ணுங்கன்னு தான். ஸோ கைஸ், இந்த டாப் 5 கௌராமியை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் இது மட்டும் டிராஃப்ட் கௌராமின்னு சொன்னால் அது கிடையாது. இன்னும் கொஞ்சம் இருக்குது. பட் அது வந்து நம்ம அக்வேரியம் ஷாப்பில் காமனாக பார்க்க முடியாது. ஸோ அது கொஞ்சம் எக்ஸாட்டிக்னு சொல்லலாம். ஸோ அந்த கௌராமிலாம் நான் கம்மிங் சூன் நம்ம வீடியோவில் போட்டுடுறேன். ஸோ கைஸ், இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச கௌராமி இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் கௌராமியை வளர்த்திருக்கீங்கன்னா, டிராஃப்ட் கௌராமியை வளர்த்திருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்க அதை படித்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் அப் பண்ணிக்கிறேன். See you next video. Bye bye guys.